திருவண்ணாமலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என பாமக மாநில பொருளாளர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறினார். கோயிலில் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவு நிலவுவதாகவும் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என்றும் அவர் கூறினார். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அத்தனை ஸ்தலத்துக்கு பேர் போனது. ஆனா இந்த குடி நீர் அவ்வளவு பக்தர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏன் வட இந்தியால இருந்து வர்றாங்க. ஆனா இங்க குடி தண்ணீர் தட்டுப்பாடு, அது மட்டுமல்ல சமீப காலமாக இந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், அவர்கள் சுவாமி தரிசனம் பெறுவதற்கான திட்டமிடுதல்கள், இது எதுவுமே இல்லை. பெரும் வாகன நெரிசலுக்குள்ள இன்னைக்கு திருவண்ணாமலை முழுக்கும் சிக்கி கிடக்கிறது என்றால் தமிழக அரசு நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை. இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கோயில்ல கிடைக்கிற வருமானத்துல தொடங்கி டாஸ்மாக் கடையில கிடைக்கிற வருமானம் வரைக்கும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுல தமிழக அரசு இருந்துட்டு, திமுக அரசு இருந்துட்டு